எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஆனியன் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 பெருவெங்காயத்தை இப்படி கட் பண்ணிக்கிங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, 10 காஷ்மீரி சில்லி மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சம் புளிங்க. இதையெல்லாம் எடுத்து முதல்ல நம்ம வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிடுங்க. ஒன்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு மீதி இருக்கிற தனியா, சீரகம், காஷ்மீரி சில்லி, பூண்டு, கொஞ்சம் புளி இதையும் சேர்த்து நாம் நல்லா வதக்கி விட்டு அதை ஃபுல்லாக ஆற வச்சிடணுங்க. ஒன்ஸ் எல்லாமே ஆறின பிறகு நாம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சட்னி இதுக்கு நல்லா அரைச்சிடணும். தேவையான உப்பு போட்டு நல்லா மசிய அரைச்சி வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அரைச்ச பிறகு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாங்க தாளிக்கிறேன். நல்லா தாளித்து நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பரான வெங்காய சட்னி ரெடி. இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி மொறு மொறு மொறுன்னு தோசை ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.